ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க குரு. நாம் இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஓமனக்குட்டன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஓமனக்குட்டன்கிற படம் 2017 மலையாளம்ல எடுக்கப்பட்ட ஒரு காமெடி டிராமா. இந்த படத்துல லீடிங் ரோல்னு பார்க்கும்போது நம்ம பாவனா, ஆஷிஃப் அலிலாம் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, 2017 எடுக்கப்பட்ட படமே இப்போ தமிழ் டப் பண்ணியிருக்காங்களே, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னங்கிறத ஃபர்ஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தில் நம்ம ஆஷிஃப் அலி ஒரு கால் சென்டர் மாதிரியான ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. பயங்கரமான இன்ட்ராவர்ட். ஸோ எந்த பொண்ணுக்கிட்டுமே அவ்வளோவா வந்து பேசுனதே கிடையாது. இப்படிப்பட்ட பேசனுக்கு ஒருத்தர் மேலே காதல் வருது. அந்த முதல் காதல் வந்து அவங்க கிட்ட சொன்னாலுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்களோட லுக்கெல்லாம் வச்சு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்க்கறதுக்கு ரொம்ப பலமாக இருக்கிறாரா. ஸோ அதுதான் வந்து பிரச்சனைன்னு சொல்லி நம்மளோட ஆட்டிடியூட் மாற்றதுக்காக அந்த சிகரெட் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணி பார்க்குறாப்புல. அது பெருசாக இவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் அவரோட ரூம்மேட்டோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த கால் இவர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஸோ இந்த ஃபோன் கான்வர்சேஷனில் இந்த பொண்ணுங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையுமே ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு பொண்ணுக்கிட்டையும் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட போலீஸ், இன்னொரு பொண்ணுக்கிட்ட ஃபோட்டோகிராஃபர்னு பேசிக்கிட்டு இருக்க இவரோட லைஃப்பில் ஒன் ஆஃப் த பேஷன் தான் நம்ம பாவனாவும் அவங்ககிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கதாபாத்திரத்தில். இப்போ இந்த கதையில் என்ன ஹைலைட் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நைட்டு போல் வேலையை முடிச்சுட்டு வந்தப்போ ஒரு வண்டியில் ஏறினது மட்டும்தான் இவருக்கு ஞாபகம் இருக்குது. எந்திரிச்சு பார்த்தா ஒரு குப்பை மேட்டில் வந்து படுத்து கிடக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இவருக்கு யார், நாம யார் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல. ஸோ நம்ம பேர் என்ன, எந்த ஒரு விஷயமே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க அதே ரோட்டில் வந்து நிற்கும் போது தான் நம்ம பாவனாவை திருப்பி பார்க்குறாங்க. நான் பாவனா வந்து இவங்க எந்த கதாபாத்திரத்தில் நம்ம வந்து பாவனா கிட்ட பேசினாங்களோ அந்த கதாபாத்திரத்தை தேடி தான் போயிட்டு இருக்காப்புல. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன ஆச்சு, பாவனா கிட்டக்க இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் பேசுனது நம்ம ஆசிஃப் அலி தான் அப்படிங்கிறது நம்ம பாவனாக்கு தெரிய அப்போ என்ன நடக்குது, அண்ட் ஆசிஃப் அலிக்கு அவரோட ஞாபகங்கள்லாம் திருப்பி வந்துச்சா இல்லையா, இதுக்கு எல்லாத்தையுமே பதில் வந்து இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டீசென்ட் வாட்சபிளான ஒரு மூவின்னே சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தோட கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காமெடி ட்ராமா தான் சொல்லியிருக்காங்க. அந்த காமெடி வயிறு குழுங்க சிரிக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் இல்லை. ஏதோ ஒரு சில இடங்களில் வந்து ஹியூமர் சென்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வயிறு குழுங்க சிரிக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் இந்த படத்தில் கிடையாது. அண்ட் ஸ்டோரி வைஸாக பார்க்கும்போதும் ஒரு பெரிய இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன்லாம் இல்லை. அண்ட் படத்தோட ஸ்டார்டிங்கில் வரும்போது நம்ம நானாவனில்லை படம் மாதிரி கொண்டு போகிறாங்களோ அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஜம்ப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. இருந்தாலும் ஒரு மைல்டான என்டர்டெயின் கொடுக்குது. அதில் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம ஆசிஃப் அலியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அவர் வந்து அந்த நிறைய பொண்ணுகிட்ட பேசுகிற போதெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் சொன்னோம்ல பல மாதிரி பார்க்கறதுக்கு இருப்பார் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு கெட்டப் போடும்போதும் அந்த கெட்டப்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. அது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் அப்புறம் நம்ம பாவனா தான். அண்ட் அதுக்கு முன்னாலே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸில் வந்திருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அதிகமாக ஸ்க்ரீன் பிளேஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதில் பர்டிகுலராக இவங்க ரெண்டு பேரோட காம்போவில் வர அந்த ஃபைட் போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த கார் சேஸ் பண்ணி அவங்க வந்து எடுத்துகிட்டு கூப்பிட்டு வருவாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு ஒரு சண்டை போடுற போர்ஷன்ஸ்லாம் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கொடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி டெக்னிக்கல் சப்போர்ட்னு பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வந்து மெதுவாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. 2017 எடுக்கப்பட்ட படம், அதை முதல்ல நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தில் இருக்கும். ஸோ பெரிய லெவலில் வேகமாக போகிற மாதிரியான டூரேஷன் இருக்காது. படமும் 2.5 மணி நேரம் டூரேஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ ஓவராலாக ஒரு ஆவரேஜான ட்ராமா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட் கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5:2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜான ட்ராமா. பாவனாவை ரொம்ப மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.